அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காணொளி தொடரோட முதல் காணொளி. என்னடா எடுத்த உடனே இப்படி ஒரு புதிர் போடுறேன்னு பார்க்குறீங்களா? இது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றியது. நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தை பற்றி பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை எப்போ முடிவு பண்ணேன், எப்படி முடிவு பண்ணேன் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இறப்பதற்கு முன்னாடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தப்பவே அவரை பற்றின ஒரு தொடர் எழுதலாம், தொடர் வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் போகுலா நான் அந்த வீடியோ முயற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. அதனால இதைய ஒரு பேக்வர்ட் ப்ராசஸாக, அதாவது ஒரு 25 வார காணொளி தொடராக இதை போடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எங்கிருந்து தொடங்குறது, எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் நிலவச்சு எனக்கு. ஸோ அதில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அவரோட பிறந்தநாள் வழக்கம் போல வருது. ஸோ அந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு 25வது எபிசோட் முடிகிற மாதிரி ஒரு பேக்வர்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு நாம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ இன்னைக்கு தான் அந்த பேக்வர்ட் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவரை பத்தின ஒரு பொதுவான மக்களோட அபிப்பிராயங்களை பற்றி, அவரோட இறப்புல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளிம்ஸோட நாம் முடிச்சுக்கலாம். கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி விடிஞ்சதோ தெரில, ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சோகமயமான நாளாக தான் அது விடிஞ்சிருக்கும். ஏன்னா அன்றைய அதிகாலை 6 மணிக்கே செய்தி சேனல்கள் எல்லாத்துலேயுமே விஜயகாந்தோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, கவலைக்கிடம் அப்படின்னு எல்லாம் செய்திகள் பரப்பிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 7:30 8 மணிக்கெல்லாம் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியவே வெளியிட்டுட்டாங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவரை பற்றின என்னோட நினைவுகள் அப்படின்னா உடனே நான் அவரோட நெருங்கி பழகினவன், அவர் உதவிக்கு செஞ்ச பல பேர்கள்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு யாரும் தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா அவருக்கும் எனக்கும் பிசிக்கலா எந்த சம்பந்தமுமே கிடையாது. அவரை ஒரு தடவை கூட நான் நேரில் பார்த்தது கூட கிடையாது. அப்படி இருந்து ஏன் மூச்சை பிடிச்சிக்கிட்டு அவரை பத்தி இவ்வளவு தூரம் நான் பேசுறேன்னு பாக்குறீங்களா? சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்த பல திரைப்படங்களின் நாயகன் அவரு. நான் பார்க்க முடியாம ஏங்கிட்டு இருந்த ஒரு சில படங்களோட நாயகனும் அவரு. அப்படிங்கிற வகையில என்னை ரொம்ப ஈர்த்தவர். அப்படி ஒரு நடிகர் என்னை ஈர்க்கிறதுக்கு அப்படி என்ன பெரிய காரணம்? ஒண்ணுமே இல்லைங்க. அவரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண உருவத்துல, ஒரு கருப்பான உருவத்துல இருக்கிற ஒரு ஆள். அதே மாதிரி ஒரு கதாநாயகனுக்கு உண்டான ஹைட்டு, வெயிட்டு, கலரு எதுவுமே இல்லாம நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நடிச்சுட்டு போற மாதிரி நடிச்சுட்டு போவாரு. இன்ஃபேக்ட் நம்ம கூட பேசிட்டு போற மாதிரி தான் அவர் நடிக்கிறது இருக்கும். அவர் பண்ற காமெடிகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவரை வியந்து போற்றாத ஆட்கள்னு இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் டூரிங் டாக்கீஸ்ன்ற சித்ரா லட்சுமணன் சாரோட யூடியூப் சேனல்லையே பார்த்தீங்கன்னா அவர் சாய் வித் சித்ரான்னு ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல அவர் கூட ஒர்க் பண்ண ஆட்கள் எத்தனை பேர்த்துக்கிட்ட அவர் கேட்டாலும் யாருமே ஒருத்தர் கூட குறை சொல்லாத ஒரே மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விஜயகாந்த் தான். அப்படி எப்படி ஒரு மனுஷனால இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஸோ அதை தேடித்தான் ஒரு பயணமா தான் இந்த காணொளி தொடரையே நான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ ஒரு கட்சி தலைவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த கட்சி சார்ந்தவங்க வரலாம். ஒரு நடிகர் இறந்துட்டாருன்னா திரையுலக சார்ந்தவங்க வரலாம். அது ரெண்டுமே இல்லாம பொதுமக்கள் முதற்கொண்டு எதிர்கட்சி தலைவர்கள், அரசியல்ல காலடி எடுத்து வைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ ஒரு 15 லட்சம் பேர் அவரு இறந்த அன்னைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்நியார் கொடுத்த ரிப்போர்ட். ஸோ 15 லட்சம் பேர்த்த ஈர்க்கிற அளவுக்கு அந்த மனுஷங்கிட்ட அப்படி என்னதாங்க இருக்கு? ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மட்டும் இல்லாம ஒரு நடிகராகவும் ஒரு சிறந்த மனிதராகவும் மக்கள் மனதில் மிகப்பெரிய இடம் பிடிச்சிருந்தாருங்கிறது தான் அவரோட இறுதி சடங்குகள்ல நம்மளோட நிதர்சனமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது. ஏன்னா 2 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு, ஒரு முறை எதிர்கட்சி தலைவராகவே சட்டசபையில உட்கார்ந்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெருமை கட்சி ஆரம்பிச்ச உடனே யாருக்குமே கிடைச்சிடல. அதனாலேயே அவரோட இறப்புக்கு பொதுமக்கள் மட்டும் இல்லாம, அவரோட கட்சி சார்ந்தவங்க மட்டும் இல்லாம, திரையுலகினர் மட்டும் இல்லாம, எதிர்கட்சிக்காரங்க, அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாருமே நேர்ல அஞ்சலி செலுத்தி அவ்வளவு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக தான் அவரோட இறுதி ஊர்வலம் இருந்துச்சு.
1987ஆம் ஆண்டு இதே டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி, அதாவது கிறிஸ்துமஸ் ஈவ் அன்னைக்கு, அன்றைய தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர், மரணம் அடைந்தார். அப்படி பார்த்தப்போ வந்துட்டு அன்னைக்கு வந்து தமிழ்நாடே வந்து சோகமயமா இருந்துச்சு. அப்படின்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 3 பீரியட் கண்டினியூஸா அவர் தமிழ்நாட்டோட சிஎம்மா இருந்தாரு. அதுக்கு முன்னாடியே அவர் நடிச்ச படங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து மக்களுக்கு தேவையான கருத்துக்களை தன்னோட பாடல்கள் மூலமா சொன்னாரு. அதே மாதிரி எந்த இடத்துல எந்த மக்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் அவர் போய் செஞ்சாரு. ஸோ அவருக்கு அப்படி ஒரு கூட்டம் வர்றது, ஒரு சிஎம்மா இருந்தவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த பதவியிலையுமே இல்லாம வெறும் எதிர்கட்சி தலைவரா மட்டுமே இருந்த விஜயகாந்துக்கு அப்படி எங்க இருந்துதாங்க கூட்டம் வந்துச்சு? அதையும் தான் நம்ம பார்த்துடலாமே. ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தாலுமே, எங்க ஒரு நடிகரா இருந்தாலுமே வந்துட்டு எங்க எப்போ போனாலும் வந்து யாருக்கு எந்த உதவினாலும் வந்துட்டு பொதுமக்களுக்கும் சரி, கூட வேலை செஞ்சவங்களுக்கும் சரி, ஆளா நின்று அந்த உதவி பண்ணுவார். அதே வந்து ஷூட்டிங் போற இடத்துல வந்துட்டு பொதுமக்களால் ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு ஆளா வந்து இப்பெல்லாம் வந்து பல பேர் வந்து பாடி கார்டு, பவுன்சர்ஸ்ன்னு கூட ஆளுகளை வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த மொத்த யூனிட்டுக்குமே வந்து ஒரு பவுன்சரா செயல்பட்டவர் தான் வந்துட்டு கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு எல்லாருமே சொல்ல கேட்டிருக்கோம். ஏன்னா வந்து ஆளா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உருட்டுக்கட்டையை எடுத்துட்டு அந்த மக்களை போய் அடக்குவாரு அப்படின்னு. ஆனா அப்படி அவர் அடக்கிறப்ப வந்துட்டு நார்மலா வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்கார ஏதாவது சொல்லிட்டானாவே நம்மளுக்கு சுரனு கோபம் வருது. ஆனா 3வது மனுஷன், யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் கட்டையை எடுத்துட்டு அடிக்க வர்றான்னா நம்ம எவ்வளவு கோபப்படணும். ஆனா அந்த மக்கள் எல்லாம் அந்த கோபத்தை எல்லாம் காட்டிக்காம ஒரு கூட பிறந்த சகோதரனா, ஒரு பெத்த தகப்பனா, அப்படி ஒரு நல்ல உறவுக்காரனா அவரை நினைச்சு அவர் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த மக்கள் எல்லாம் நடந்துகிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பத்தி தான் இந்த காணொளி தொடர்ல நாம பார்க்க போறோம். இன்னும் வரும் வாரங்கள்லயும் நிறைய அவரை பத்தி பேசுவோம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில சந்திக்கலாம் அடுத்த வாரம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நேரிசை திரைக்களத்திற்காக தேவேந்திரன் முனுசாமி. நன்றி.